ஃபாலிங் இன்டு ஸ்மெல் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட். சைனீஸ் ட்ராமாஸ்லேயே இந்த ட்ராமாவுமே மோஸ்ட் பாப்புலர்னு சொல்லலாம். இந்த சீரிஸில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் கேமிங் எலமெண்ட்ஸ் அதை பற்றிலாம் பேசலாம். ஃபாலிங் இன்டு ஸ்மெல் நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. நாவலோட நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் பியூட்டிஃபுல் வென் யூ ஸ்மெல். இந்த நாவல் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேட்பேடில் இங்கிலீஷ்லையுமே படிச்சிக்கலாம். அண்ட் செங்கு கேரக்டரை இந்த நாவலில் கொஞ்சம் ஒரு ஃப்ளட்டிங் கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க விளையாடக்கூடிய அந்த கேமுடைய நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்மியோஜெர்னா. அண்ட் உண்மையாகவே இந்த சீரிஸ்க்காக ஒன்மியோஜெர்னா பிளான் பண்ணி தான் எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ்ன்ற ஒரு பாப்புலரான மொபைல் கேம் தான் இந்த சீரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டியது. வேர்ல்டு வைடு ஒரு பாப்புலரான மொபைல் கேம் அது. நாவலுமே நம்ம ஹீரோ டீம் லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ் விளையாடுறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கான காரணம் தெரியல, பட் லீக் ஆஃப் லெஜண்ட்ஸுக்கு பதிலாக ஃபாலிங் இன்டு ஸ்மெல் சீரிஸில் ஒன்மியோஜெர்னா கேமை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லக்கிலே இந்த சீரிஸ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. எதனாலனா ஃபாலிங் இன்டு ஸ்மெல்லில் நீங்கள் அதிகமான கேம் பிளே எலிமெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடங்களில் அந்த கேமிங் எலிமெண்ட்ஸை பார்க்க தான் போகிறீங்க. லீக் ஆஃப் லெஜண்ட்ஸை காட்டிலும் ஒன்மியோஜெர்னாவோட விஷுவல் உண்மையாகவே தாறுமாறாக இருக்கும். அண்ட் இந்த காலத்தினாலேயே டோர்னமெண்ட் சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு உண்மையாகவே என்கேஜிங்காக இருந்துச்சு. பட் சர்ப்ரைசிங்லி இந்த சீரிஸில் விளையாடக்கூடிய கேமு ஒரு கம்ப்யூட்டரில் விளையாடக்கூடிய பிசி கேமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது ஒரு மொபைல் கேமு, உங்களால் பிசியில் விளையாட முடியாது. அப்போ சீரிஸில் சும்மா பட்டன்ஸை மட்டும் தான் ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க. பட் இந்த கேம் பிளவை கற்றுக்கிறதுக்காக உண்மையாகவே அந்த க்ரீம் மெம்பர்ஸ் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சமாக மொபைல் கேம்ஸ் விளையாண்டாலே உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதில் இருக்கிற அந்த டோர்னமெண்ட் சீன்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். ஆப்போசிட் டீமாக முயற்சி எடுக்க விட்டு புஷ்ஷில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு கடைசி நேரத்தில் இவங்க போயிட்டு ஆட்டே போடுவாங்க. இது எல்லாமே உண்மையாகவே டோர்னமெண்ட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் இந்த எபிசோட்ஸ்லாம் மேக் பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபாலிங் இன்டு ஸ்மெல் ஒரு டாக்குமெண்ட்ரியோ பயோகிராஃபியோ கிடையாது, சிம்பிளான ஒரு லவ் ட்ராமா, அவ்வளோதான். பட் கேமிங் கான்செப்ட் இருக்குதுன்றதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அது உண்மையாகவே நல்லா இருக்குது. அதுக்காக க்ரீவ் மெம்பர்ஸை பாராட்டி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமை நீங்கள் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லோ ஸ்பெக் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் விளையாட முடியாது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது பேருக்கு தான் ஒரு மொபைல் கேமு, பட் எல்லா ஆங்கிலையும் இது ஒரு பிசி கேமர் தான் செஞ்சிருப்பாங்க. விஷுவல் அப்புறம் ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் சும்மா தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. மற்ற கேம்ஸ் அளவுக்கு உங்களால் இந்த கேமை கம்ஃபர்டபுளாக விளையாட முடியாது. அதுக்காக 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த கேமை பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது இது ஒரு அண்டர் ரேட்டட் கேமு. இந்த கேமுடைய ப்ரொமோஷனுக்காக நெட்டிஸ் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. ப்ராஜெக்ட் மூணு மார்வல் ரூல்ஸ்லாம் உருவாக்கின அதே கம்பெனி தான் இந்த கேமே உருவாக்கியிருக்காங்க. ஃபாலிங் இன்டு ஸ்மெல் சீசன் 2 எப்போ வரும்னு எல்லாமே ஆன்டிசிபேட்டாக இருப்பீங்க. அட்லீஸ்ட் சீரிஸ் வரும்ன்றதை அவங்க கன்ஃபார்மாக பண்ணலாம், பட் அதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. உங்களே யாருக்காவது சீசன் 2 பற்றி அப்டேட் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ராமா கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள்.やっぱり俺じゃ無理だよ。俺がいたって何の役にも立てないしさ。